விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய இரு பெரும் தெய்வங்கள் யார் சிறந்தவர் என்று ஒருவருக்கொருவர் வாதிட்டனர். அவர்களது வாதம் முடிவில்லாமல் சென்றது. இந்த சமயத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அது ஒரு தீப்பிழம்பு போல இருந்தது. அதன் தொடக்கமும் முடிவும் தெரியவில்லை. இந்த அற்புதமான ஒளியின் ரகசியத்தை கண்டறிய விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாள உலகத்திற்கு சென்றார். ஆனால் அவர் ஒளியின் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுபுறம் பிரம்மன் ஒரு ஹம்சமாக மாறி வானத்தை நோக்கி பறந்தார். ஆனால் ஒளியின் தொடக்கத்தை கண்டறிய முடியவில்லை. தோல்வியுடன் திரும்பிய அவர்கள் அந்த பிரகாசமான ஒளியே பரம்பொருள் என்பதை உணர்ந்தனர். தங்களது தவறை உணர்ந்து பணிவுடன் ஒளியிடம் மன்னிப்பு கேட்டனர். அப்போது அந்த பிரகாசமான ஒளியிலிருந்து சிவபெருமான் தோன்றினார். தன்னை ஆதி அந்தமில்லாத பரம்பொருளின் ஒரு வடிவமான லிங்கோத்பவர் என்ற வடிவில் அவர்களுக்கு காட்டினார். சிவராத்திரி அன்று இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நாளில் சிவனை வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கருதப்படுகிறது. மன அமைதி, ஞானம், செழிப்பு மற்றும் மோட்சம் ஆகியவற்றை பெற பக்தர்கள் இரவு முழுவதும் சிவபெருமானை வழிபடுவார்கள். விரதம் இருந்து ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை ஜெபிப்பார்கள்.